உனக்கு பிடித்த ஒருவன் என்ன செய்தாலும் சரி என்று எண்ணும் மனநிலை மூளையின்றி ஒரே குழியில் விழும் செம்மறி ஆடுகளுக்கு சமம். சார் எக்ஸ்கியூஸ் மீ, யா இங்க வளையமாலை சின்னசாமி ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பர் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டினா உங்களுக்கு அடையாளம் போச்சா? சின்ன நீயா என்ன அது மார்கழி வாங்கிருக்காங்க? கவி என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா. ஏன் முத தாங்க முடியாம ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேகர் பாபு கையை வச்சு முடிஞ்ச சேகர் பாபு என் சட்ட மேல கவிக்க சொல்லுங்க. பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரியுங்கள். முழுக்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா? வெறும் அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள். உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள். இத்தனை நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். பெண்களுக்கான ஆட்சி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிருக்காருன்னா முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? A few inches later. ஜூஸ் தான் சார் குடிச்சிட்டு இருந்தோம். அவர் வாலண்டியரா வந்து எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயும் நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க ஏரியால நீ எப்படி உள்ள வருவ அப்படின்னு சொல்லி ரொம்ப தகாத வார்த்தையில பேசி லேடிஸ் நாங்க லேடிஸ் வீட்டு தான் அடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் வர வச்சுட்டாரு. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? இது என்ன பிரமாதம்? நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம். நாங்க வேற எதுவுமே தப்பு கூட பண்ணல. அவங்க என்னன்றாங்க, எந்த வீட்டுக்குள்ள போறீங்களோ அந்த வீட்டுல உங்களை கட்டி போட்டுருவோம். நாங்க இந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு வீட்லயும் சொல்லுங்க, தாவேக்கினார் உள்ள நுழைஞ்சாங்கன்னா கட்டி போட்டு அடிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வார்த்தையை இஷ்டத்துக்கு விட்டாங்க. நாங்க திருட போறோம்னு சொல்றாங்க. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம். அது வேற வாயி, இது நார வாயி. 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்து இப்போ ஐசியூவில் இருக்கு. God is great. கோர்த்து விட்டா வடிக்க பார்க்குற இரு ஒன்று வச்சுக்கிறேன். திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ள விட்டுட்டாங்க. உள்ள விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, மயக்க வரத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. விடுங்கன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஸ்டெடியா நிக்கிற அளவுக்கு அங்க இல்ல, எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கெல்லாம் ஒரு 10 பேர் அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவுல ஸ்டார்டிங்லயே, அந்த குழிகளை தள்ளிட்டாங்க. எங்களெல்லாம் விழுங்க கொத்தோட அப்படியே சாயறாங்க, வேணும்னே சாயறாங்க, கழுத்துல வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க. ஜிஹெச் போனா என்னையும் முடிச்சு விட்டுப்பாங்க. தெளிவா சொல்றேன், ஆம்புலன்ஸ்ல என்ன ஏத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கே என்னோட கதை முடிச்சிருப்பாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா? போன சனிக்கிழமை யார் யார் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தீங்க? எதுக்காக அங்க போயிருந்தீங்கப்பா? நானும் மாமா விஜய பார்க்காம போனோம். அங்க போகும்போது கூட்டம் எப்படி இருந்தது? கூட்டம் நல்லா இருந்துச்சுண்ணா. கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு. உங்க மாமா கூடயே இருந்தாரா? ஆமா, நான் மாமா கூட இருந்தாருண்ணா. எத்தனை மணிக்கு விஜய் வந்தாருமா? ஒரு 7:30 வந்துட்டாரு. 7:30 வந்துட்டாரு. சரி, அவங்களுக்கு எப்படி இந்த அடிபட்டுச்சு? எந்த நேரத்துல கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது, அந்த நெரிசல்கள் ஏற்பட்டுச்சு? 7:30 தான் பயங்கர கூட்டம். பார்க்க முடியலன்னு மேலே ஏறணும். எது மேல ஏறினீங்க? பேனர் மேல. சரி, பேனர் மேல ஏறி வந்து கையை கழி கூட்டிடுச்சு. நான் மாமா பிடிச்சிட்டேன், 2 பேர் சேர்ந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்து எல்லாம் மூஞ்சி மேல மிதிச்சிட்டாங்க. மூஞ்சில மிதிச்சிட்டாங்களா? நீங்க விஜய் பாத்தீங்களா? அவர் வந்த வாட்டி தான் இது நடந்துச்சு. ஆமா, நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. கிட்டத்தட்ட நாங்கள் 20 நாளாக சர்வே எடுத்துனுங்க, மக்கள் கிட்ட பேசி கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு தளபதி மேலே ஆதரவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம். அவருக்கு வாங்கின போலான்னு திரும்புறதுக்குள்ள 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா பின்னாடி சேர்ந்து அச்சு எனக்கு இந்த சைடு திரும்ப முடியலண்ணே இன்னமும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. எந்தவித அனுமதியும் பெறாமல் கணக்கெடுப்பில் இறங்கிய தாவேக்கவினர் தர மறுத்த மக்களை கீழே தள்ளிவிட்டு தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு. இல்ல புரியல. நீங்க எத்தனை பேர் இருக்குதுன்னு கேட்டாங்க. எத்தனை பேர்னா இருக்கிறோம், நம்ம விஜய் இதுல இருந்து வரோமா கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது போகும்போது. அப்புறம் ஆதாரத்தை ஓட்டி பேங்க் புக் எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல?
உங்களுக்கு அடுக்குமா? திமுகவினர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் திருப்பம். தேர்தல் முன்னேற்பாடு என கூறி வீடு வீடாக சென்று வலுக்கட்டாயமாக கருத்து சேகரித்த தாவேகவினர். பொதுமக்களின் தனிப்பட்ட ஆவணங்களை வலுக்கட்டாயமாக கேட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் தரம் மறுத்த மக்களை கீழே தள்ளிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அதெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னேன். லேடி வந்து என்னம்மா அப்படி பேசுறீங்க கேட்டு ஆட்சி தள்ளி விட்டாங்க. இந்த காலத்தை ரொம்ப வலி. இப்போ இவ்வளவு அராஜகம் இருக்குது. உங்க ஆட்சியில வந்துட்டாக்கா இன்னும் எவ்வளவு அராஜகம் இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தடுத்து கேட்ட திமுகவினருடனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தாவேகவினர். நாங்கெல்லாம் தரமாட்டோம். திருப்பி கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தரமாட்டேன். இதெல்லாம் ஆதார் கார்டு ஜிபே நம்பர். தாவேக தொண்டர்களால் தாக்கப்பட்ட சென்னை துறைமுகம் தொகுதியைச் சேர்ந்த வனஜா, ஸ்ரீலேகா, ரஹீமா உட்பட 3 பெண்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாவேக கட்சி துண்டணிந்த ஒரு 10 பேர், பெண்கள் உட்பட 10 பேர் வந்து அங்க சர்வே எடுக்க சென்றதாகவும், அப்போது திமுகவினர் அங்கே சென்று முறையாக காவல்துறையிடம் அனுமதி வாங்கி இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்ததாகவும், அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாகவும், அதில் திமுகவினர் தாவேகாவினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. தாவேகா தொண்டர்கள் களப்பணி என்ற பெயரில் கும்பலாக சேர்ந்து வீடு வீடாக சென்று மக்களிடம் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டைகள் மற்றும் ஜிபே எண் கேட்டதாக கூறப்படுகிறது. யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று கேட்ட தாவேகா தொண்டர்கள் விஜய்க்காக வாக்களிக்க வற்புறுத்தியதாகவும் தெரிகிறது. அப்போது எதிர்ப்பு தெரிவித்த குடியிருப்பு வாசிகளுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. யார் போட்டு போடுவேன்? விஜய் போடு. கோயிலுக்கு தான் அவளுக்கு தான் போட்டு தான் வந்து விஜய் போடுவே. யார் போடுவேன்? எந்த கோயிலுக்கு போடு. விஜய் போடுறியா? போடுவே. போட மாட்டேன். யாருக்குன்னா கூட போடுவோம். நீங்க விஜய்க்கு தான் போடணும்னா எப்படி? அது விஜய்க்கு போடணும் அவ்வளவு சட்டமா? நாங்க விஜய்க்கு போட்டு தான் ஆகணுமா? எங்களுக்கு உயிர் போனோமா? அது நாங்க போட்டு சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க. பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. ஆமா சார். என்னமா அவங்கள புடிச்சு தள்ளி விட்டாங்க சார். அப்படியே புடிச்சு அவங்கள தள்ளி விட்டுதுல எங்களை காப்பாற்ற வந்தாங்க அவங்க. நான் கத்திக்கின்னு வெளியே ஓடியான்ட்டேன் சார். என்ன நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பிடிச்சி அந்த பாட்டியை தள்ளி விட்டாங்க. இவங்க மார்லயே அப்படியே குத்துனாங்க சார். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சிங்கத்தமிழன் சீமா எங்கள் தம் பேரை சொல்லி பிழைப்பு நடத்திய ஒரு ஈனப்பயல். அவன் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அது அடக்கம் செய்யப்படுகிறது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம் என்னது? சீமான் தொடங்கிய தமிழக வெற்றி கழகமா? நல்லா தானே இருந்தீங்க, ஏன் திருப்பி உளறீங்க? ஒவ்வொரு கட்சியா மாறி 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 போய் கடைசியில எந்த கட்சியில இருக்கணும் தெரியாம, யாரை எதிர்க்கணும் தெரியாம சீமான் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்தீங்க பாருங்க. ரொம்ப அருமை. சீமான் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தை மண்ணுக்குள்ள பதப்பன்னு சொன்னீங்க பாருங்க. அது இன்னும் அருமை. உங்களெல்லாம் இப்படி பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. எல்லோரின் கால்வாரி நான் வாடுவேன், என் காலை யார் வாடுவா? நான் வாட சுகம் காண பல வாடுவா, இனி என்னோடு யார் நம்புவா? தவழ்ந்தே நான் பதவியை பெற்றேனமா, அவர் காலை வாரியும் தான் விட்டேனமா. டிடிவி பாவம், ஓபிஎஸ் மோசம், யாரைத்தான் செய்யவில்லை நான் மோசம். கட்சியை நான் இன்று அடகு வைத்தேன், பாஜக என்றாலே பயந்து நிற்பேன். அமித்ஷா வந்தாலே தொடை நடுங்குவேன், மோடிதான் வந்தாலே கும்பிடு போடுவேன். தமிழர் நலன் என்பது துளியும் இல்லை, சுயமரியாதை என்பது என்ன விலை? எல்லோரின் கால்வாரி நான் வாழுவேன், என் காலை யார் வாடுவா? வந்துட்டாயா வந்துட்டாயா.
50 kg பேர் LKG ட்ரெஸ்ல வருது. அட்மிஷன் ஆயிர வேண்டியதா. எக்ஸ்கியூஸ் மீ. தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா. நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா. விவரமா கேள்வி கேட்டா வெட்ட வர்றாங்க. போங்கடா. வீட்ல கூட சொன்னாங்க நீ போனா கூடல சாவற போறே. செத்தாதுல காணாவே போயிட்டேன். உடல் காணா போய் தலைவர்காக வந்திருக்கேன் திரும்பி. சும்மாடா. வேட்டிக்குள்ள ஓனான விட்ட மாதிரி. வேட்டிக்குள்ளயா? ஆத்தடி. அண்ணா விஜய்லாம் ஒரு ஆளே இல்லனா சொல்ல போனா ஆளே இல்லனா உங்க விஜய் வரன்னு பாட்டு பாடல கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே வந்தியா ஏர்போர்ட்ல கேள்வி கேக்கும்போது ஓடி போன ஊ பாட்டுக்கு அப்படியே டிவி கேட்காச்சு ஓடி போயிடு இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க எவனா இருந்தாலும் வெட்டுவேன் எனக்கு மட்டும் சொந்தமல்லவருக்கும் சொல்லி விடாதே வேலைக்கெல்லாம் மனுஷாலதான் வைப்பா இந்த மாதிரி குரங்கெல்லாம் வைப்பா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. 50,000 பேர் கூடியிருக்கிற இடத்துல மொபைல் டாய்லெட் ஒண்ணு கூட வைக்கல. நீங்க ஒரு மொபைல் டாய்லெட் இல்ல. எங்க போய் சிங்கி கழிப்பான்னு உனக்கு தெரியாது. சிங்கப்பெண்ணை பாட்டு பாடுற நீங்க, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுற நீங்க, அந்த பெண்களுக்கு இயற்கை உபாதை வரும் என்று ஒரு தலைவனுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அவர் அரசியல்ல ஜெயிச்சா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். காவல்துறையை குற்றம் சாட்டுற நீங்க, ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டுற நீங்க, இதையும் ஆளுங்கட்சியும் காவல்துறையும் செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்களா? அப்புறம் எப்படி வந்து எல்லா எலெக்ஷன்லயும் ஒண்ணு உதயசூரியன் ரெட்டல தான் ஜெயிக்குது. ஒரு வருஷம் மக்கள் இவரை ஜெயிக்க வச்சு பார்க்கலாம் என்ன மாற்றம் தெரியுதுன்னு தெரியும்ல. எங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இறந்து போன 8 பெண்களும் மலம் போயே இறந்து போயிருக்காங்க. அவங்க சிறுநீரப்பை முழுக்க நிறைஞ்சிருந்திருக்கு. அந்த மயங்கி கிடந்த பெண்களுக்கு சிறுநீரக பை நிறைஞ்சிருக்கு. 8 மணி நேரம் நின்றுட்டே இருக்கும். சின்ன எனர்ஜி இருக்குமா? நாங்க இருக்கோம், அவருக்கு பின்னால அவருக்கு நாங்க நிக்கிறோம். ஆண்கள் பக்கத்துல இருக்க சந்தில எங்கேயோ போய் சிறுநீர் கழிச்சிருவாங்க. இளம் பெண்கள், கல்லூரி பெண்கள், தாய்மார்கள் எங்க கழிவறை போவாங்க, எங்க சிறுநீர் கழிப்பாங்கிற அடிப்படை அறிவுடு இல்லாம எதுக்கு அரசியல் வச்சு நடத்துறீங்க? ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். தமிழ்நாட்டுல உமன் சேஃப்டி எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? I travel from work around 11 o'clock from DLF to Madipakam. So I haven't felt எதுமே நான் அதுக்கு தப்பா ஃபீல் பண்ணதில்ல. I feel safe. அந்த சேர் பண்ணுங்க. டேய் நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். I'm from Calcutta but I have settled in Chennai. I'm very much safe here in Chennai because last 6 years I'm here. Even if it's late night also I'm feeling really safe. சரி மத்த ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்பவே நல்லா இருக்கு. உன்னை பேச வேணாம்னு நான் சொல்லல. ஆனா மத்தவங்க மனசு புண்படாம பேசுனதா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.